டிக்கெட். தழும்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. என்ன நோட்டை இந்த கிழிச்சு கொடுக்குற? நீ கூட டிக்கெட் கீழ்ச்சி தர. நான் உன்னை ஏதாவது கேட்கறேன்னா எல்லாம் கவர்மெண்ட் நோட்டு தான், வாங்கி போடுப்பா. மூஞ்சில 3 தழும்பு வாங்கி இன்னும் இந்த நக்கல் ஒன்றும் குறையிலையே. டிக்கெட். தழும்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா. தழும்பூருக்கா? ஊருக்கு புதுசா இருக்க? தழும்பூர்ல உனக்கு என்ன வேலை? என் பேர் பச்சை பண்ணுங்கண்ணா. திருப்பதி போனா லட்டு, தஞ்சாவூர் போனா தட்டுங்கிற மாதிரி தழும்பூர் போனா துட்டு கிடைக்குன்னு சொன்னாங்கண்ணா. அதான் வேலை தேடி போயிட்டு இருக்காங்கண்ணா. அட யாராவன் கிணக்கணா இருக்க? தழும்பூர்னா வெட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ துட்டு நினைச்சிட்டு வந்துட்டியா? வெட்டா? என்ன சொல்றீங்க? அந்த ஊர்ல தாத்தா அப்பா பேரன்னு 3 தலைமுறையா அடிதடியே குலத்தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அடின்னா சாதாரண அடி இல்லையா, மூஞ்சையே பேத்துருவானுங்க. அப்புறம் சாகர வரைக்கும் தழும்பு மாறாது. அந்த ஊர்க்காரங்களுக்கு கையில ரேகை இருக்கோ இல்லையோ, மூஞ்சில கண்டிப்பா தழும்பு இருக்கும். அது தழும்பூர் இல்லையா, அழும்பூர். உனக்கு பொழப்பு நடத்துறதுக்கு அந்த கேடுகட்ட ஊரா கிடைச்சது? எவன்டா அவன் எங்க ஊரை பத்தி கேளாம பேசுறது? வெட்டி ப்ரோ வெட்டி. பாத்தியா, அவங்க கிட்ட தழும்பு போன இவங்களுக்கே இந்த கோபம் வருது. இவங்களுக்கு தழும்பு போட்ட அவங்களுக்கு என்ன கோபம் வரும்? இதுக்கு மேல நீ அந்த ஊருக்கு போணுமா? ஐயோ, வண்டி நிறுத்துங்க. ஏண்டா மூதேவி, ஐஎஸ்ஐ முத்துற மாதிரி முகத்துல 3 தழும்பு வாங்கி இருக்க, அப்புறம் எதுக்குடா முகத்தை மூடிக்கிட்டு போற? போதையில் இருக்கிறீங்க ஏஜமா. ஏற்கனவே போட தழும்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டுறீங்களோன்னு ஒரு பயம்தான். நாங்க தண்ணி போட்டா எங்களுக்கு நிதானம் இருக்காதுன்னு சொல்றியா? ஆடா இங்க. பெருசுங்களா, அவன் அடிக்கிறது அப்புறம் இருக்கட்டையா, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இவன் என் தம்பின்னு தெரிஞ்சு அவனை அடிச்சு அமைச்சிருக்கீங்களே, என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என் முன்னாடி வந்து நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா? அப்பா, இவன் இன்னும் முகத்துல தழும்பு வாங்கலப்பா, அதான்ப்பா இப்படி வீராப்பா பேசுறாங்க. யாருக்கு தழும்பு போட போறீங்க? உங்க குடும்பத்துக்கே தழும்பு போட நான் வந்திருக்கிறேன். உங்களை தழும்பு போடுற குடும்பத்துக்கே தழும்பா? ஆமா, நான் கெட்ட குரங்கு வனத்தை எல்லாம் கெடுத்துச்சான். நீங்க கெட்டது போறாம அவனையும் சேர்த்து ஏன் கெடுத்துட்டு இருக்கீங்க? அப்பாவையும் தாத்தாவையும் பத்தி நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஊர்ல அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனங்க அவங்கள பார்த்து கை கட்டி நிக்கிறதும் கால்ல விழுந்து கும்பிடுறதும், அடடடடடா, இதெல்லாம் நீங்க நேர்ல பார்க்கணுமே. என்ன தாத்தா சொல்றீங்க? எங்க பெருமையை பத்தி நாங்களே சொன்னா நல்லா இருக்காதடா. கொஞ்சம் நீ ஆரம்பிச்சு வை, பாக்கி உலகையும் சத்புத்திரன் எடுத்து விடுவான். என்னடா பூச்சி? ஆமா. என்ன ஆமா ஆமா? இந்த வெட்டி பெருமை கொண்டு குறைச்சல. ஊர்ல இருக்கிறவங்க இவங்களை கையெடுத்து கும்பிடுறது, இவங்க கால்ல விழுந்து கும்பிடுறது, இவங்க மேல இருக்க மரியாதையினால இல்ல, பயத்துல. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அம்மா தழும்பு இருக்குதோ இல்லையோ, இவங்க போட்ட தழும்பு நல்லாவே இருக்குது. இப்படி ரவுடித்தனம் பண்றதுனாலதான் இந்த வீட்டு பொண்ணை கேட்டு யாருமே வரதில்ல. வரமாட்டேன்னு சொன்னவன் எவன்?
அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து உன் காலடியில போடுறேன். அடிக்கிற அடியில உமாவுக்கு மாப்பிள்ளை மட்டுமில்ல மணிமாறனுக்கு பொண்ணு அலறிக்கிட்டு வரும். அப்படி போடுங்கப்பா. அப்பாவும் தாத்தாவும் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவங்க 2 பேராலதான்டா கவலையே. 2 ஆம்பளை புள்ளைய பெத்திருந்தேன்னா எக்கேடு கெட்டு போற தெருவுல விட்டுருப்பேன், கவலைப்பட மாட்டேன். ஒரு பொண்ணை பெத்திருக்கேனே, அதான் வயிற்ற நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். அம்மா இப்ப என்னம்மா, உமாவுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதானே. முகூர்த்த தேதியை பார்த்து வைங்க. உமா, உன் அழகுக்கு ஏத்த மாப்பிள்ள இந்த ஊர்லயே கிடையாது. எப்படி இருப்பாங்க? அதான் எல்லாரும் மூஞ்சியும் பேத்துட்டீங்களே. கிண்டலா? அம்மா வெளியூர்ல போயாவது உமாக்கு மாப்பிள்ளைய பூடிச்சிட்டு வரேன். 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. பூச்சி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தாத்தா என்னது இது, பூவெல்லாம் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கப்பா. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அது எனக்கு தெரியுது. இப்ப இருக்க பிரச்சனை இது தேவையா? அவர் அழுதுட்டு இருக்கிறா. டேய், அழுகை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். உன் பொண்டாட்டி உள்ள வந்ததும் பக்குவமா பேசி கரெக்ட் பண்ணிக்க. மணிமாறா, ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கிறான். உள்ள வந்த உடனே பால் எடுத்து கொடு, நீயும் குடி, நம்ம வம்சத்தை டெவலப் பண்ணு. ஓகே, குட் நைட். நம்ம பையன் பேசுறத பார்த்தா இன்னைக்கு ராத்திரி எதுவும் நடக்காது போல இருக்க. எப்படா நடக்காம போகும்? நம்ம பையன் ஏற்கனவே முரட்டு பையன். அதோட பால்ல ஒரு டைப்பான லேகியம் கலந்து வச்சிருக்கிறேன். அத 2 பேரும் சாப்பிட போறாங்க. இன்னைக்கு ராத்திரியே நம்ம குடும்பம் டெவலப் ஆயிடும். என்ன நான் சொல்றது? ஆமா. Come on my child. சரவண பவனால் கருப்புடமும் செங்கதிர் மேலும் பாடம் பூச்சி, என்னப்பா காலையிலேயே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? யார் அவன் காலங்காத்தால ரெக்கார்ட போட்டு எங்க தூக்கத்தை கெடுக்கிறவன்? வர வர அந்த வீட்டுல மரியாதையே இல்லாம போச்சு. வாங்கப்பா, 2ல 1 பாத்துருவான். நீ 2 பாரு, நான் 1 பாக்குறேன். வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ள யாரா மரம் வச்சது? இது கூட தெரியல. இது மரம் இல்லைங்க, செடி. ஏண்டா முட்டாள், இது செடின்னு எனக்கு தெரியாதா? டேய், இந்த செடி தான்டா நாளைக்கு வளர்ந்து மரமாகும். அதுவும் இல்லாம நான் கம்பு சூத்துற இடத்துல யாரா இந்த செடியை வச்சது? யாரா? தூக்குடா, நீ தூக்குடா. ஐயோ 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 ஐயோ, ஏன் அந்த செடி எடுக்கிறீங்க மாமா? ஐயோ மாமா, அது துளசி செடி, அது சாமி செடி. நம்ம மருமக கும்பிடுறதுக்காக வச்சிருக்கா. இத குளிக்காம தொடர்றது தெய்வ குத்தம். இத தூக்கி போடுறேன்னு சும்மா இருங்க. மணிமாறனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பா போச்சு. வீட்டையே மார்கழி மாச தெருமாறி ஆக்கிட்டா. கொஞ்சம் விட்டா எங்களுக்கும் விபூதி பூசி சன்னியாசி ஆக்கிடுவா. தூக்குடா. வேண்டாம் மாமா, விட்டுருங்க, இருந்துட்டு போட்டோம். செடி வைக்கிறதுக்கு தோட்டம் இருக்கு, சாமி கும்பிடுறது கோயில் இருக்கு. அட விட்டு நடு வீட்டுல வச்சா என்ன அர்த்தம்? தூக்குடா மகனே. ஐயோ என்னங்க என்னங்க, மருமக ஆசையா வச்சிருக்கா. ஐயோ வேண்டாம் மாமா. அம்மா ஏமா அழுதுட்டு போற? அவ கும்பிடுறதுக்காக துளசி மரத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருந்தா, அத உங்க அப்பாவும் தாத்தாவும் கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. என்னப்பா? வாமா. வரேன் வரேன் வரேன். ஒரு துளசி மாடத்தை தாத்தா தூக்கிட்டு போனதுக்கே கண்ணை கசிட்டினால இப்ப 9 துளசி மாடத்தை கொண்டு வச்சிருக்க. ஐயோ, கொற்ற மலையில நீ இதெல்லாம் தூக்கி கொண்டு வச்சிருக்கிற. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, என் புள்ள ரொம்ப நல்லவன். அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவனை புரிஞ்சுக்கம்மா. வரேன் வரேன்.
அங்க வருது. ஆமா. அவ என்ன அவளை தூக்கிட்டு வரா? உமா, வாமா வாமா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஏண்டா நல்ல நாள் கிளம்பி பார்த்து அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டியே. நீங்க எள்ளுனா நான் என்னைய வந்து நிப்பமா. என்ன தாத்தா? அடமாவனே. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ண ஒரு பாடு. நல்ல நாள் என்ன கெட்ட நாள் என்ன? என்னடா பூச்சி? ஆமா 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 ஆமா. அண்ணா, அண்ணிக்கிட்ட சொல்லி என் பையனுக்கு நல்ல பொண்ணா பெத்து கொடுக்க சொல்லுங்க. பொண்ணு அழகா இருக்கணும் என்ன? ஒண்ணு ரெடி சார்? டேய், அதான்டா ஸ்டைல். நீ சும்மா இரு. நேரா பாரு. ரெடியா சார்? ஏய் போட்டோ ஒழுங்கா வரணும். வரல வரணும். சரி சரி சரி, நல்ல சரி. ஏய் மெதுவா மெதுவா. எங்க போற? ஒரு நிமிஷம். வாங்க நீ. வேண்டாம்மா, வாங்கண்ணா. தாத்தா, அண்ணனும் அண்ணியும் உட்கார வச்சு போட்டோ எடுக்கலாமா? தாத்தா தனியா அதுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு. நீ உட்காரு. உட்காருமா. நீங்களும் நானும் எதுக்கு? போங்க அண்ணன்டா. ஆமா 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 போடுவீங்க நல்லா. ஏய், போட்டோ மட்டும் ஒழுங்கா இல்ல உன்னை. சரி சரி சரி, கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் பிறந்த நேரம் அப்படி, நீங்க பயந்துக்காம எடுங்க. வைதேகி, போட்டோ அழகா வரணும். கொஞ்சம் சரிமா. சிரிக்கிறா, சீக்கிரம் எடுங்க எடுங்க. தென்பாண்டி சிங்கமே! Stupid! சாண ரவிடி பிஸ்லரி பிடிக்கிறாரு. ஏயா டக்குன்னு விளைய கூடாதா? அவனுங்களாவது விரட்டினாங்க, நீங்க இப்படி அடிக்கிறீங்களே நாய்க்கிற. என்ன பிரச்சனை? 3 ரவுடியை ஆத்துக்குள்ள பூந்து ஆக்குப்பை பண்ணி ஆச்சாரமா இருந்த வீட்டை அபச்சாரம் ஆக்குறது இல்லாம என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. டோன்ட் கிரை பெட்டா. இந்த வேலை நாய்க்கிற ஏரியாவுக்குள்ள நுழையிறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டானுங்களா? நான் வரேன். யார் அவனுங்க? தெரிஞ்சா சொல்ல மாட்டான். உள்ளூர் பசங்களா? அவுட்டோர். அதான் இந்த வேலூர் நாய்க்குடைய சரித்திரம் தெரிஞ்சவங்க இங்க வாலாட்ட மாட்டாங்க. வாலாட்ட முடியுமா என்ன? ஆமா, ஆளு இப்படி அடிச்சா விழுந்துருவானுங்களா? அடிக்கிறவன் தான் விடுவான். நாய்க்கிற, நான் சும்மா ஜென்ரலா சொன்னேன். நீங்க அடிச்சா சத்தியமா விழுந்துருவானுங்க. இருந்தாலும் தனியா போனா ரிஸ்க் தான். ஷூர். ஒயிட் கார்ட் ஃபாலோ பண்ணுங்க. அவளை எது கூப்பிடுறேன்? லோகத்துல நீங்க பயப்படுறது இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். நான் நிறைய தடவை பயந்துருக்கேன். பட் அது வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்த முதல் ஆள் நீதான். ஐயரே, நான் பயந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது. தெரியாது ப்ளீஸ். அவ்வளவுதானே. டோன்ட் வரி. மெயின்டைன் த டிஸ்டன்ஸ். யாரவா படவா ராஸ்கல்? என்னுடைய ஏரியாவில் வந்து ஐயருடைய வீட்டை ஆக்கிரமிச்சு அழுமுன்றவன் நான்சென்ஸ். வெளியே வாடா. நிறுத்து நிறுத்து. அடிச்சிருவானுங்களோங்கிற பயத்துல கத்துறாங்க, நீ கண்டுக்காத. டேய், யாரடா நீங்க? நீ யாரு? என்னை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லையா? என்னுடைய சிஷியர்கள் யாருன்னு சொல்றேன். அதை வச்சு நீ என்ன கணக்கு போட்டுக்க. ஆட்டோ சங்கர், கபிலன். என்னது ஒரே செத்தவா பேரா சொல்லிட்டு இருக்கு? வளத்தைய கூப்பிட்டு கேட்க முடியாது, கம்முன்னு. இது வந்து சவுத்துல. நார்த்ல வந்து பில்லா, ரங்கா, தாவூத், இப்ராஹிம். இவனுங்க எல்லாம் நிஜமாலுமே உங்க சிசினுக்கு தானே? என்ன நீ குறுக்கு பேசிட்டு இருக்க? நீங்க இந்த வீட்டுல நீங்களே குடியிருந்தீங்க. ஐயோ, நாய்க்கிற பின்னாடியா பேசும்போது ஃப்ளோ கிடையாதுல. நான் பேசலை, நீங்க பேசுங்க. இவனுக்கு எல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்ல? வேல் நாய்க்கருக்கு பயந்துட்டான். வைதேகி வேற பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் நீங்க அடித்தடி இறங்குறீங்க, நான் நினைச்சு வந்த கரையில கெட்டு போயிடும் தாத்தா. பொறுமையா இருங்க.
இவ்வளவு பெரிய தாளா ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களுக்குள்ள நீங்க குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. ரொம்ப பயந்துட்டானு வீட்டை நினைக்கிறேன். காலி பண்ணிட்டு ஓடிடலாமான்னு பேசிக்கிறா. இது அவனுக்கு வாயிலே வரட்டும். அதுவும் சரிதான். என்ன? ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் கஞ்சா கசிக்கிற மாதிரி இப்படி கையை கசிட்டு இருக்கு. என்ன விஷயம்? இது என்னுடைய மேனரிசம். ஆட உள்ளூர்கார எனக்கே அதெல்லாம் கிடையாது. அசலூர்கார உனக்கு என்ன மேனரிசம்? என்ன மேனரிசம்? எப்படி அடி? இதுதான் வேலு நாய்க்கர். சாரி, எனக்கு ஸ்லோவா அடிக்க தெரியாது. ஏய், நீ யாரு? ஐயனார் கோயில் சில மாதிரி மேச வச்சிருக்கியே. என்ன உன் பேரு? பூச்சி. என்னையா பூச்சி புலன்னு பேர் வச்சு? ஏய், நீ யாரு? நீ யாரு? அண்ணன் கேட்டிருக்காருல. அண்ணன் யாருங்கண்ணா? நான் தான். அண்ணா நான் மணிமாறங்கண்ணா. ம். என் தாத்தாங்கண்ணா. அது எங்க அப்பாங்கண்ணா. பூச்சி தான் கொப்பன. ஆமாங்கண்ணா. அப்ப நீ சின்ன பூச்சி. ஆமாங்கண்ணா. என்ன ஃபேமிலியா பெரிய ரவுடிகளா? இல்லைண்ணா, யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்கண்ணா. நாங்க ரொம்ப சாதுங்கண்ணா. ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டுற பரம்பரைங்கண்ணா. நாங்க தேவைப்பட்ட முது கூட காட்டுவோங்கண்ணா. ஐ லைக் யூ. பாத்தியா, ஒரே அடியில 10 அடிப்பான் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியோட ஒரு பையன் இருக்கான். அவனே எனக்கு கண்டு பயந்துட்டு இருக்கான். ஏன்? வேலை நாயகரை பத்தி கேள்விப்பட்டிருப்பான் போட்டிருக்கு. கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாங்கண்ணா. ஐ லைக் யூ. ஆனா பெருசுக்கு நீங்க 2 பேரும் நாட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் கை ஓங்கி இருக்குன்னு தெரியாம இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேச்சு? வீட்டை போய் காலி பண்றீங்க. அது வந்துங்கண்ணா, எங்களுக்கு சொந்தமான சொத்து ஒண்ணு இந்த அகரகத்துல இருக்குதுங்கண்ணா. அது எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்களா வீட்டை காலி பண்ணிடுறோங்கண்ணா. நோ நோ நோ. நானு இன்னைக்கே உங்களை விரட்டி அடிக்கிறதா தர்மதாஸ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் ஆம்பளையில கொடுத்த வாக்கு இந்த வேலு நாய்க்கர் மீறினதே இல்லை. ஆனா உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. கை நீட்டி வேற அடிச்சிட்டுனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவே, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு காலையில ஓடி போயிருங்க. என்ன? சரிங்கண்ணா. நாக்கிதா என்னையா என்ன போயிட்டு இருக்கு? அவளை இங்க தங்க சொல்லிட்டா நான் என்ன திண்ணையில படுத்துங்கிறது? திண்ணையில் படுத்த உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. தெருவில் படுத்துக்க. தெருவிலியா? ஏன் இதென்ன மவுண்ட் ரோடா? டிராபிக் ஜாம் ஆயிருமா? பாடுறா. டேய், ஐயர்கிட்ட 1000 ரூபாய் பீஸ் வாங்கிட்டு 1000 பாவம் 50 ரூபாய் செலவு கொடுத்துருங்க. என்கிட்ட பணம் இல்லை. காதோட கடுகனை கட் பண்ணு. இது வரைக்கும் என்ன ஒரு பய தொட்டதில்லை. இன்னைக்கு என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத ஒரு பரதேசி பையன் என்னை அடிச்சிட்டு போயிட்டான். மணிமாறா, என் கையை கட்டி போட்டுட்டேடா. இல்லைன்னா அந்த பயல மாறுகை மாறுகால் வாங்கியிருப்பேன். தாத்தா, இதுவும் ஒரு வகையில் நல்லதான் தாத்தா. நாங்க அடி வாங்கினது உனக்கு நல்லதா போச்சா? அப்பா, நீங்க 2 பேரும் அடி வாங்கினத என் பொண்டாடி பார்த்தால. ஆமா. இதே சாக்கா வச்சு உங்க 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்ட மாதிரி கட்டு போட்டுக்குங்க. இவ்வளவு நாள் சண்டைக்காரங்களா இருந்தவங்க திருப்பி கூட அடிக்காம இவ்வளவு சாதுவா மாறிட்டாங்களே. இவ்வளவு நல்லவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி வந்துட்டோமேனு தன்னோட தவற உணர்ந்து ஓடி வந்து தப்பக்கடு என் கால் வந்து விழுவா. என்ன மன்னிச்சுக்குங்கன்னு கெஞ்சுவா. நானும் பரவாயில்ல வைதேகி, இனிமையாவது சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கி கட்டி புடிச்சு, ஏய் வைதேகி, ஏய்